ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கிலேருந்து வந்து ஒரு லெசன் வந்து பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னா வந்து நுண்ணுயிர்கள் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து இந்த வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இதை இந்த தாவர உலகம், விலங்கு உலகம் மாதிரியே தான் வந்து இதுவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம படித்ததே தான் வந்து 6th 7th பேசிக்காக இருக்கிறதுல கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வைரஸ், பாக்டீரியா பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வடிவங்கள், அதோட எக்ஸாம்பிள் என்ன, இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நோட்ஸு எடுத்து படிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியணும். இந்த நோட்ஸை பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பியும் புக்கை பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதிலே வந்து நான் எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கவர் பண்ணி தான் வந்து எழுதியிருக்கேன். ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நுண்ணுயிர்களை வந்து பற்றி பார்க்கலாம். நுண்ணுயிர்கள் வந்து மொத்தம் 5 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்து வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. வைரஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். வைரஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆன ஒரு மிகச்சிறிய துகள் தான் வந்து வைரஸ். இது வந்து வைரஸ் அப்படின்னாலே வந்து விஷத்துக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா. இந்த விஷங்கிறது எந்த மொழி அப்படின்னா வந்து லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷம், அது வந்து லத்தீன் மொழியை சேர்ந்தது. இது வந்து என்ன அப்படின்னா வந்து செல்லுக்குள்ளே தான் இருக்கும். செல்லுக்குள்ளே வாழ்கிற ஒரு கட்டாய ஒட்டுண்ணி தான் வந்து இந்த வைரஸ். இந்த வைரஸை பற்றிய பாடப்பிரிவு என்ன அப்படின்னா வந்து வைராலஜி. சரிங்களா, வைராலஜி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ சின்னது அப்படின்னா, அதாவது பாக்டீரியாவை விட 10,000 மடங்கு இது வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். பாக்டீரியாவோட சின்னதாக வந்து வைரஸ் கண்ணுக்கே வந்து தெரியாது. ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் வந்து தெரியும். அந்த நுண்ணோக்கியை வச்சு பார்த்தா தான் வந்து வைரஸ் வந்து தெரியும். நம்ம அந்த ப்ராக்டிக்கல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஸ்கூலில், அந்த நுண்ணோக்கி வச்சு காமிப்பாங்க வைரஸ். அதை வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட 10,000 மடங்கு வந்து சின்னதாக தான் வந்து இருக்குது. இது என்னென்ன வடிவத்திலலாம் இருக்குன்னா கோல் வடிவம், கோள வடிவம் அல்லது எந்த பிற வடிவத்தில் 3த்தையும் வந்து இந்த வைரஸ் வந்து இருக்குது. கோல் வடிவம், கோள வடிவம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் வடிவம் கோள வடிவமாகவும் இருக்கும், அல்லது பிற வடிவத்தை வந்து சார்ந்ததாக தான் வந்து இந்த வைரஸ் வந்து இருக்குது. இந்த வைரஸோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து மையப்பகுதியில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ரெண்டும் தான் வந்து இருக்கும். இந்த வைரஸில் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ வந்து அந்த சுற்றி வந்து புரத உரை, டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் வந்து மெயின். சுற்றி புரத உரை உள்ளது. அந்த புரத உரையில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட். அதை புரத உரையை சுற்றி இந்த வேறொரு உரை, இதனால் செஞ்ச வந்து வேறொரு 3 உரைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஒரு புரத உரை, அதை சுற்றி வந்து இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இங்கே இருக்குன்னா அதை சுற்றி ஒரு புரத உரை. சரிங்களா, இந்த புரத உரையை சூழ்ந்து இன்னொன்று புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டான வேறொரு உரை, 3 உரைகள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைரஸோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பண்புகள் பார்த்தலாம். பண்புகள் வந்து 2 பண்புகள் இருக்குது. உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள். உயிருள்ள பண்புகள் வந்து எப்படி இருக்கும் வைரஸ் அப்படின்னா வந்து வெப்பம், வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு பதில்வினை. இந்த இதுக்கெல்லாம் வந்து பதில்வினை அளிக்கிற மாதிரி தான் வந்து இந்த வைரஸ் வந்து இருக்குது. ஓம்பயிரோட செல்களில் வந்து இவை வந்து சந்ததிகள், அதாவது அடுத்தடுத்து ஒரு சந்ததிகளை வந்து உருவாக்கும். அந்த ஓம்புயிரில் சார்ந்து வந்து இன்னொரு சந்ததிகளை வந்து அடுத்தடுத்து உருவாக்கும். அதாவது ஸ்ப்ரெட் ஆகி வந்து சந்ததிகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த வைரஸ். ஒரு இடத்துல இருந்தால் அப்படியே இருக்காது, இது வந்து ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சந்ததிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து உயிரற்ற பண்புகளில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து தன்னிச்சையான சூழலில் வந்து செயலற்ற நிலையில் தான் வந்து இருக்கும் உயிரற்ற பண்புகள். அதே மாதிரி ஒரு உயிரில்லாத பொருளை வந்து நீண்ட நாட்களாகவும் வந்து இந்த வைரஸை வந்து வச்சிருக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள். அடுத்து வந்து பாக்டீரியாவை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த வடிவம், வைரஸோட வடிவம், அது என்னென்ன வடிவத்தில் இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
இது அடுத்து வந்து பாக்டீரியாவை பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா அப்படின்னா வந்து ஒரு செல்லாலான ப்ரோகேரியட்டுகள் தான் வந்து பாக்டீரியா. இதில் வந்து உட்கரு வந்து இருக்காது. பாக்டீரியாவில் வந்து உட்கருவே இருக்காது. உட்கரு அற்றவை சார்ந்ததான் வந்து இந்த பாக்டீரியா. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியா தான் பூமியில் வந்து முதலாக பூமியில் தோன்றும் வந்து உயிருள்ள ஒரு உயிரினம் வந்து பாக்டீரியா. மற்றவைக்கெல்லாம் வந்து உயிரற்றதாக வந்து அடுத்து தோன்றிருக்கு. ஆனால் பாக்டீரியா தான் வந்து உயிருள்ள ஒரு உயிரினமாக வந்து பூமியில் வந்து தோன்றிருக்கு. இந்த பாக்டீரியா வந்து வகைப்பாட்டியல் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து எந்த உலகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்து மொனீரா உலகத்தின் கீழ் தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து இருக்குது. வகைப்பாட்டியல் உலகத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மொனீரா உலகத்தை சார்ந்தது தான் வந்து இந்த பாக்டீரியா. பாக்டீரியா பற்றிய படிப்பு என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியாலஜி. இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் முடிய இதோட அளவு. பாக்டீரியாவோட அளவு வந்து 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் முடிய வந்து இதோட அளவு வந்து இருக்குது. இது வந்து இதையும் வந்து 2 வகையாக சுவாசத்தின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா. சரிங்களா. அடுத்து வந்து இந்த பாக்டீரியா செல்லோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கு உள்ளது. இந்த பாக்டீரியாவை சுற்றி செல் சுவர் எனப்படும் ஒரு வெளி அடுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உட்கரு பொருள் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து நியூக்ளியாய்டு. அந்த நியூக்ளியாய்டுனால தான் வந்து இந்த உட்கரு பொருள் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து உட்கரு சவ்வு வந்து இருக்காது. உட்கரு சவ்வு இருக்காது. அடுத்து வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து பிளாஸ்மிட் எனப்படும் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏ உள்ளது. வைரஸில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும். இதில் அந்த சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் எனப்படும் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியாவில் வந்து இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏவை சுற்றி ஒரு புரத உரை வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். பாக்டீரியாவில் வந்து சைட்டோபிளாசத்தில் அந்த பிளாஸ்மிட் எனப்படும் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏ உள்ளது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். வைரஸில் வந்து இது இருக்குது, பாக்டீரியாவில் வந்து இந்த டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. வைரஸில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ புரத உரை வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா. அடுத்து வந்து புரத சேர்க்கை என்ன அப்படின்னா வந்து 70S வகை ரைபோசோம்களால் தான் வந்து நடைபெறுகிறது. இந்த பாக்டீரியாவில் வந்து புரத சேர்க்கை வந்து 70S வகை ரைபோசோம்களால் நடைபெறும். இதோட இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா வந்து கசை இலையினால் தான் வந்து இடப்பெயர்ச்சி ஆகுது பாக்டீரியா. இன்னொன்று வந்து கசை இலைன்னு படித்தோம் இல்லையா, அது என்னது ஞாபகம் இருக்கா? யூக்ளினா வந்து கசை இலையினால் தான் வந்து இடப்பெயர்ச்சி அடையும். யூக்ளினாவும் கசை இலை, பாக்டீரியாவும் வந்து கசையிலனால தான் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது. சரிங்களா. ரெண்டுத்துக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்ளினாவும் பாக்டீரியாவும் வந்து ரெண்டுமே இடப்பெயர்ச்சி ஒன்று தான். கசையிலையினால தான் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது. உட்கருவும் வந்து இருக்காது. வேறு என்னென்ன இருக்காதுன்னு பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாசம் வலைப்பின்னல், கோல்கை உடலம் வந்து இந்த பாக்டீரியாவில் வந்து இருக்காது. உட்கருவும் கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாசம் வலைப்பின்னல், கோல்கை உடலம் வந்து இதுலேயும் வந்து இருக்காது. பாக்டீரியாவில் வந்து இருக்காது. இது வடிவத்தை பொறுத்து வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. பாக்டீரியா வந்து 4 வகை. வைரஸ் என்னென்ன வடிவம் பார்த்தோம்? கோல் வடிவம், கோள வடிவம் வந்து 2 பார்த்தோம் இல்லையா. அதுக்கு மாறாக பாக்டீரியா வந்து 4 வகையில் வந்து இருக்குது. பாக்டீரியா வந்து 4 வகை வந்து இருக்குது. என்னென்ன வடிவம் அப்படின்னா வந்து கோல் வடிவம், சுருள் வடிவம், கோளம் அல்லது பந்து வடிவம், கம்மா வடிவம் அப்படின்னு வந்து 4 வகை பாக்டீரியா வந்து 4 வடிவத்தில் வந்து இருக்குது. கோல் வடிவம், சுருள் வடிவம், கோள வடிவம், கமா வடிவம், இப்படி வந்து 4 வகையாக வந்து இந்த பாக்டீரியா வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. 4 வகை வடிவத்தில் வந்து பாக்டீரியா வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன எடுத்துக்காட்டலாம் வந்து பார்க்கலாம். இதை வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிலை வந்து கோல் வடிவம். எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து பேசிலஸ் ஆந்த்ரோசிஸ். நம்ம கோவமாக இருக்கப்போ யார்கிட்டையுமே வந்து பேச மாட்டோம் இல்லையா.
நம்ம கோவமாக இருந்தோம்னா யார்கிட்டயுமே பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோள் வடிவம் வந்து பேசில்லை, பேசவே முடியாது. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், எடுத்துக்காட்டு வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுருள் வடிவம். சுருள் வடிவத்துக்கு வந்து ஸ்பைரில்லா. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சுருள் வடிவம், இந்த ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, ஹெலிகாப்டர் எப்படி இருக்குது, ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம இறங்குறப்ப கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு வந்து தலை சுற்றி அப்படியே சுருண்டு கீழே மயக்க வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹெலிகாப்டரில் போனோம்னா சுருண்டு விழுகிறோம், சரிங்களா. என்னதான் ஸ்பைடர்மேன் மாதிரி இருந்தாலும் ஸ்பைடர்மேனே வந்து ஹெலிகாப்டரில் போனால் சுருண்டு தான் விழுவாங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைரில்லா, சுருள் வடிவம், ஹெலிகோபாக்டர் பைலோரி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காக்கை. காக்கை வந்து இது வந்து 4 வடிவமாக வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து கோலம், பந்து வடிவம், சங்கிலி வடிவம், கொத்து வடிவம் அல்லது இணைகளாக வந்து இருக்கும். இந்த காக்கை வடிவத்தில் வந்து இதுவும் வந்து 4 தான் வந்து சொல்லியிருக்காங்க. கோலம், பந்து, சங்கிலி, கொத்து அல்லது கொத்து கொத்தாக இணைகளாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காக்காய்க்கு வந்து கோலம் அல்லது பந்து வடிவத்தில் வந்து இருக்கும். சங்கிலி வடிவத்தில் வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கொத்து வடிவத்துக்கு வந்து ஸ்டைலோஃபைலோகாக்கஸ். இணைகளாக இருந்துச்சுன்னா வந்து அதை எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ், சரிங்களா. அடுத்து வந்து விப்ரியோ. விப்ரியோ வந்து கமா வடிவம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா விப்ரியோ காலரா. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணணும், விற்கணும் அப்படின்னா வந்து கமான் அவங்கள வந்து கஸ்டமர் அதை எப்படி கூப்பிடுவோம், கமான் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விப்ரியோ கமா வடிவம், விப்ரியோ காலரா. அதுக்கடுத்து இடப்பெயர்ச்சி வந்து கசையிலைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கசையிலையோட அடிப்படையிலையும் வந்து இது 5 வகையை வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன கசையிலை அப்படின்னா வந்து ஒற்றை கசையிலை, ஒருமுனை கற்றை கசையிலை, இருமுனை கற்றை கசையிலை, சுற்று கசையிலை, கசையிலை அற்றவை அப்படின்னு வந்து 5 வகையாக வந்து கசை பாக்டீரியா வந்து பிரிச்சிருக்காங்க. 5 வகை கசையிலை அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்காங்க. வடிவத்தின் அடிப்படையில் வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. கசையிலை எண்ணிக்கை அடிப்படையில் 5 வகை கசையிலைகள் வந்து இருக்குது. ஒற்றை கசையிலை அப்படின்னா என்னென்னா ஒரு முனையில் மட்டும்தான் வந்து அந்த கசையிலை வந்து இருக்கும். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து விப்ரியோ காலரா வந்து ஒற்றை கசையிலை வகையை வந்து சார்ந்தது. அடுத்து வந்து ஒருமுனை கற்றை கசையிலை அப்படின்னா வந்து ஒரு முனையில் மட்டும்தான் வந்து அந்த கசையிலை வந்து இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சூடோமோனாஸ். இருமுனை கற்றை கசையிலை அப்படின்னா வந்து இரு முனையிலையுமே வந்து கற்றையாக வந்து அந்த இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து ரோடோஸ்பைரிலம் ரூபரம், இதுதான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து சுற்று கசையிலை அப்படின்னா வந்து சுற்றி அதை பாக்டீரியா செல்ஸ் வரை சுற்றி கசையிலை வந்து இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா எக்கோலை பாக்டீரியா, இதுதான் வந்து சுற்று கசையிலை. அடுத்து வந்து கசையிலை அற்றவை அப்படின்னா வந்து கசையிலே வந்து சுத்தமாகவே இருக்காது. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து கோரினி பாக்டீரியம், டிப்தீரியா, இதான் வந்து கசையிலை அற்றவைக்கு வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள், அதாவது இப்போ பாக்டீரியாவில் வந்து உயிருள்ளவையும் இருக்கும், உயிரற்றவையும் வந்து இருக்கும். அதில் வந்து சில வகை பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒளிச்சேர்க்கை கிடைக்கிற பாக்டீரியா வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவாகவே தயாரித்து கொள்ளுது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து சயனோ பாக்டீரியா, அதுதான் வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாங்கள். ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவுக்கு வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே தயாரிச்சுக்குது. அடுத்து வந்து அசாதாரண சூழ்நிலையில் பாக்டீரியாக்கள் வந்து எப்படி வந்து பெறுது அப்படின்னா வந்து அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதை பயன்படுத்தி தான் வந்து உணவை வந்து தயாரித்து கொள்ளுது. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் வந்து அதுக்கு தேவையானதை அதுவே தயாரிச்சுக்கணும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியா. அப்படி இல்லாமல் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து எப்படி உணவை வந்து தயாரிச்சுக்குதுன்னா அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரெண்டையுமே யூஸ் பண்ணி வந்து உணவை வந்து தயாரிச்சுக்கொள்ளுது. அப்படி உணவை தயாரிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து வேதி தற்சார்பு உணவூட்டம்.
இதை வந்து வேதித்தல் சார்பு உணவூட்டம். அதுலேயுமே சில வகை பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கூட்டுயிர் வாழ்க்கை முறையை வந்து மேற்கொள்ளுது. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து மனிதனின் சிறுகுடலில் வாழும் நம்மளோட சிறுகுடலில் எக்கோலை பாக்டீரியா வந்து இருக்குது. அடுத்து வந்து இந்த பாக்டீரியா வந்து பிளத்தல் முறையில் தான் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. அதுவுமே அந்த இனப்பெருக்கம் செய்கிறது வந்து 2 பிளத்தல் முறை வந்து 2 இதாக பிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இரண்டாக பிளத்தல், பலவாக பிளத்தல், 2 வகை வந்து பிளத்தல் முறையில் வந்து இருக்குது. இரண்டாக பிளத்தல், பலவாக பிளத்தல். ஒன்று பாக்டீரியா 2ஆக பிரியும், அல்லது நிறையாவாக பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாக்டீரியா, வைரஸ். இது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதை ரெண்டாக பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியும். இல்லாட்டி இது வந்து எடுத்துக்காட்டெலாம் வந்து நிறையாவே இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வைரஸும் பாக்டீரியா மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து பூஞ்சை, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து மற்றது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.